Good morning students, welcome to your social class. நம்ம பார்த்துட்ருக்க லெசன் ஹிஸ்ட்ரியில் 5th யூனிட் பார்த்துட்ருக்கோம், எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ஏன்ஷியன் டைமில் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி மிடிவல் டைம்லேயும் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸு, சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருந்தது, ஸோ இந்த மாதிரி நம்ம அதில் சில லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி மாடர்ன் டைம் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ த மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ த பிகினிங் ஆஃப் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் கேன் பி traced to the efforts of the Christian missionaries who arrived in India in the wake of European occupation. As a result of the efforts, many institutions were established across India. So these institutions imparted Western as well as Indian education. இப்போ மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்கு பிகினர் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸை சொல்கிறாங்க. ஸோ எப்போ வந்து யூரோப்பியன்ஸ் வந்து ட்ரேட் பர்பஸ்க்காக உள்ளே வந்தாங்களோ அப்போ தான் யூரோப்பியன்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் வித் ரிலீஜன் ஓரியன்டாகவும் வராங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜனையும் ப்ளஸ் எஜுகேஷனையும் கொடுக்குறதுக்காக வர்றாங்க. ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷனையும் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. Role of Christian missionaries. So Europeans came to India for trade and established trading companies. So they acquired lands and constructed fortresses. Later they wanted to spread their culture and religion among Indians. The Europeans thought that they could make Indian understands the administration and religious theories better if they could import education to the local population in their own method. So they started educational institutions. ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரேட் பர்பஸ்க்காக வராங்க. அவங்களோட அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்கிறத இந்த 1600 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் மட்டும் கிடையாது, வந்த யூரோப்பியன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீப்புளாக இருக்கட்டும், போர்ச்சுகீஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை டச் பீப்புளாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பர்பஸ்க்காக வராங்க. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டியன் ரிலீஜன் சேர்ந்தவங்க, கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் பர்பஸாக்கான கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ், ஸோ அவங்க வந்து ட்ரேடுக்காக காமனாக வந்தவங்க. இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ்ன்றவங்க வந்து மெயினாக அவங்களோட தாட் வந்து டு ஸ்ப்ரெட் த ரிலீஜன், கிறிஸ்டியானிட்டின்ற அந்த ஒரு ரிலீஜன். ஸோ அந்த ரிலீஜனை வித் எஜுகேஷனோட, இங்கிலீஷ் எஜுகேஷனோட என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அதனால நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ த போர்ச்சுகீஸ் வேர் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸ் ஹூ ஸ்டார்டட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ இதில் போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த ஃப்ரான்சிஸ் சேவியர், a Jesuit, started a university at Cochin. ஸோ இதில் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்ற ஒரு மிஷனரி வர்றாரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொச்சினில் ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் தே ஸ்டார்டட் மெனி ப்ரைமரி ஸ்கூல்ஸ். ஸோ யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் ப்ரைமரி ஸ்கூல்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பீப்புளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ எஜுகேஷன், அதனால் அங்கே நிறைய ப்ரைமரி ஸ்கூல்ஸ், ஸோ சைல்ட்ஹுட் எஜுகேஷனே வந்து பேசிக்கான லேர்னிங் மெத்தட் வந்து அது இருக்கட்டும் அப்படின்றக்காக அதை வந்து செய்கிறாங்க. அண்ட் த ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆஃபரிங் டிகிரீஸ் ஆன் அ கம்ப்ளீஷன் ஆஃப் அ course was started in Goa in the year 1575, where Christianity, logic, grammar and music were taught. ஸோ யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு டிகிரிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ டிகிரி பிஏஎம்ஏ இந்த மாதிரி படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிகிரிஸை வந்து இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஜான் கேர்னாடர் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜியாலஜிஸ்ட் pioneer and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children as an evangelistic agency. ஸோ இவர் தான் வந்துட்டு
நான் கிறிஸ்டியன் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து, அதாவது கிறிஸ்டியானிட்டி ரிலிஜன் இல்லாமல் இருக்கக்கூடிய அதர் ரிலிஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளுக்குமே இந்த ஒரு இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் இந்த இயர் 1812 டாக்டர் சிஎஸ் ஜான் எஸ்டாப்ளிஷ் 20 ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸ் இன் ட்ரங்குபார். ஸோ இவர் வந்து ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ட்ரங்குபாரில். Followed by the Portuguese, the French opened their institution for all the Indians, where education was imparted by Indian teachers through local languages. ஸோ ஃபஸ்ட்டு யூரோப்பியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீஸாக இருக்கிறாங்க எஜுகேஷனை கொடுக்குறதுல. ஸோ நெக்ஸ்ட் டு போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்துட்டு எஜுகேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் லோக்கல் லாங்குவேஜஸ்லேயே பீப்புளோட லோக்கல் லாங்குவேஜஸ்லேயே வந்து அங்கே மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே கொண்டு வராங்க. அண்ட் தே ஸ்டார்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் where French languages was taught, and two German bishops named Zionborg and Plaschaum started schools and a training college for teachers in Travancore. இதெல்லாமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி in the year 1600, institutions were established for imparting instruction in English. So gradually Sanskrit colleges were opened in Madras and Benares. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் நம்ம பார்த்துருப்போம். யூரோப்பியன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் பீப்புள், அப்புறம் தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அப்படி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸ் தான். ஆனால் ஒவ்வொரு டைமில் வந்து வருவாங்க. ஆனால் எல்லாரோட கான்செப்டுமே இங்கே கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ரிலீஜனை வித் எஜுகேஷனோட கொடுக்கணுன்றது தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. த ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் கல்கத்தா, the revered Dr. Middleton started a missionary college at Calcutta, which became famous as the Bishop's College. ஸோ காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த நேம் ஆஃப் த பிஷப். ஸோ அதனால் அது வந்து பிஷப் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் மவுண்ட் ஸ்டூவர்ட் எலிஸ்டோன் வாஸ் ஆக்சுவலி a strong advocate of vernacular education, but on his retirement in 1827, his admirers collected funds and established a college offering English classes named the Elphinstone College at Bombay. So missionaries made a good deal of attempt for the propagation of education in India. Due to their efforts, many institutions were established. So these institutions imparted Western education as well as Indian education. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மிஷினரிஸோட கான்ட்ரிபியூஷனாக எஜுகேஷனுக்கு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸை டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் ஆஃப் மிஷினரிஸ் நம்ம ஃபார் த எஜுகேஷனுக்கு பார்த்துருக்கோம். இப்போது மாடர்ன் எஜுகேஷன் இந்த பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலில் வந்துட்டு எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஸோ இயர் பேஸ்டு, அதாவது டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல் கேன் பி டிவைடட் இன்டு 4 periods. ஸோ 4 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃப்ரம் த இயர்லி டேஸ் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813 வரைக்கும், அதாவது மாடர்ன் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த யூரோப்பியன்ஸ் கம்பெனிலேருந்து 1813 வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், தென் பீரியடு ஃப்ரம் 1813 1853 வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், தென் பீரியடு ஃப்ரம் 1854 1920 வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், தென் பீரியடு ஃப்ரம் 1921 to 1947. ஸோ இந்த 4 பார்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ டியூரிங் த பிரிட்டிஷ் ரூலில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ ஒவ்வொரு இந்த 4 டிவிஷனையும் செப்பரேட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ ஃப்ரம் த இயர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813. ஸோ அது வந்து பிகினிங் ஸ்டேஜ். ஸோ டியூரிங் இட்ஸ் இயர்லி டேஸ் த ஃபஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி followed a policy of indifference and non-interference towards education, as this sector did not form a part of this program. So the company charter was renewed in 1813, which compelled the company to assume responsibility for the education of Indians, though on a very limited scale. அப்போ அவங்க வந்து 2 பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டிஃபரன்ஸ், இன்னொன்று நான் இன்டர்ஃபியரன்ஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிகினிங் ஸ்டேஜில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் எஜுகேஷனுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படியே வந்து ஃபாலோ அப் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. தென் besides missionaries, non-missionaries like
Rajaram Mohan Roy of Bengal, then Pachayapar of Madras, W. Fraser of Delhi contributed to the cause of education. அப்போது இந்த பிரிட்டிஷர்ஸ் அப்படின்றவங்க வந்து எஜுகேஷனுக்கு அந்த அளவுக்கு இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து கான்ட்ரிபியூஷன்றதை கொடுக்கல. ஆனால் நம்மளோட இந்தியன்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் வேணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதில் மெயினான பர்சன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பச்சையப்பர், இதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து நம்மளோட இந்தியன்ஸ்க்கு வந்து வேணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பீரியட். ஸோ பீரியட் ஃப்ரம் 1813 to 1853. ஸோ the second period was also marked by great educational controversies concerning the issues of educational policy, so medium of instruction and method of spreading education. So first there were the Orientalists who supported the preservation of Oriental learning and the use of Sanskrit and Persian as the media of instruction. They were opposed by the Anglicists who advocated disseminations of Western knowledge through English. A third section believed in the use of Indian language as the media of instruction. இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பாலிசிஸ் ரிலேட்டடாக, அதாவது 3 செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸாக வந்து பிரிஞ்சு 3 கேட்டகரியில் வந்து பிரிகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது சான்ஸ்கிரிட்டை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சான்ஸ்கிரிட் அல்லது பெர்ஷியன் லாங்குவேஜை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் செக்ஷனில் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ்கிரிட், ரெண்டாவது வந்து பெர்ஷியன், மூணாவது வந்துட்டு நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் தீஸ் கான்ட்ரவர்சிஸ் வேர் partially set at rest of Macaulay's Minutes of 1835. So higher education was de-orientalized, encouraging English education for the upper class. Each province was allowed to follow its own education policy, but even then the controversies continued till 1854. ஸோ மெக்காலே மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கான்ட்ரவர்சி, அந்த 3 செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை வந்து அவங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இங்கிலீஷ் அப்படின்றத காமனாக, அதாவது அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு காமனான ஒரு எஜுகேஷனாக லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அது வந்து அக்செப்ட் ஆகாமல் டில் 1854 வரைக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ தேர்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் பீரியட் 1854 1920 வரைக்கும். ஸோ த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் எஜுகேஷன் மே பி கால்டு த பீரியட் ஆஃப் அன் ஆல் இண்டியா எஜுகேஷ்னல் பாலிசி. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அதாவது இதை வந்து ஆல் இண்டியா எஜுகேஷனல் பாலிசி அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. ஸோ இட் கமேன்ஸ்டு வித் சர் சார்ல்ஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் இன் த இயர் 1854. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டு, சார்ல்ஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச்சு. So Hunter Education Commission started in 1882, gave emphasis to primary education. ஸோ ப்ரைமரி எஜுகேஷனுக்கு ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன். ஸோ இது வந்து ஒரு கமிஷன் மாதிரி வைப்பாங்க. ஸோ அதில் வந்து சில மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா அங்கே பீப்புள்கிட்ட போய், ஸோ அதாவது இப்போ ஒரு லாங்குவேஜ் இந்த ப்ராப்ளம் வருது இல்லையா? ஸோ இதை வந்து அதாவது கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏன் வந்து அதை கற்றுக்க மறுக்கிறாங்க, ஒருவேளை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அந்த கமிஷன் போய் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுப்பாங்க. சரியா? Fourth one, the period from 1921 to 1947, so up to the independence வரைக்கும். So the fourth phase may be called the period of provincial autonomy. So the Act of 1935 ushered a new era of educational advancement through the country. So the new programs were hit hard by the worldwide economic depression in 1929. ஸோ வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1929 ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் இருந்துச்சு. ஸோ இந்த எக்கனாமிக் டிப்ரெஷனால் இந்த எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நியூ பாலிசிஸை க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூஸாக இருந்தது. ஸோ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரொவின்ஷியல் அட்டானமி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 further strengthened the position of provincial ministers of education
after the Second World War. A very important plan for educational development known as the Surgeon Report in the year 1944 was prepared. So this blueprint had a powerful influence on the contemporary education both in thought as well as practice. ஸோ ப்ரெசன்ட் அதாவது நம்மளோட இப்போ ப்ரெசன்ட் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்க்கு ஒரு பேசிக் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த 4th ஸ்டேஜ் அப் டு த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகிற டயத்தில் தான் நம்மளோட ப்ரெசன்ட் எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மெத்தடுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷனாக இருந்ததாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. So the new epoch-making era in the history of education was ushered with the attainment of independence in 1947. So it brought a new hope, a new vision, a new future for the Indians. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன் 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் டு ப்ரெசன்ட் அ ரிப்போர்ட் ஆன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். ஸோ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு கமிஷனை டாக்டர் ராதாகிருஷ்ணனோட தலைமையில் செட் பண்ணுறாங்க. ஸோ இன் pursuance of the commission's recommendations, University Grants Commission was constituted to determine the standard of higher education. ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து என்ன அளவில் இருக்கணும் அப்படின்றத வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கமிஷனை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் that have taken place in the field of secondary education was the appointment of Secondary Education Commission in the year 1952 and 1953. ஸோ செகண்டரி எஜுகேஷன், ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி எஜுகேஷன் கொடுத்தாங்க, அடுத்தது செகண்டரி எஜுகேஷனுக்காக செகண்டரி எஜுகேஷன் கமிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் சஜஸ்டட் நியூ ஆர்கனைசேஷனல் பேட்டர்ன்ஸ் அண்ட் தென் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் குவாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட் புக், கரிக்குலம் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ மெத்தட் ஆஃப் டீச்சிங் அதாவது வே ஆஃப் மெத்தட் இருக்கு இல்லையா, அதில் வந்து சில ஸ்லைடில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அண்ட் அஸ் அன் எஜுகேஷன் கமிஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் D.S. Kothari was appointed by the government of India in the year 1964. ஸோ அது வந்து கோத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ப்ரைமரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப் டு த ஏஜ் ஆஃப் 14 years அண்ட் யூனிஃபார்ம் எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 10+2+3 patterns were to for its main recommendations. இங்கே இந்த கோத்தாரி கமிஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் கல்வி அப்படின்ற ஒரு ஸ்கீமை ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அப் டு 10th வரைக்கும் ஹையர் கிளாஸஸ், தென் 12th அதாவது ஹையர் செகண்டரி 11th and 12th, தென் +3 அப்படின்றது டிகிரி. ஸோ ஒரு யூஜி டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து 3 years கோர்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற பேட்டர்னை இப்படி தான் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ அப் டு 8th standard வரைக்கும் பேசிக் எஜுகேஷனாகவும் 10th அப்புறம் 12th தென் ஒரு டிகிரி வந்து ஹையர் எஜுகேஷனாகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் மாடர்ன் எஜுகேஷன் அதாவது பிரிட்டிஷ் ரூல் வந்து எப்படி இருந்துச்சு, கிறிஸ்டியன் மிஷனரிஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அதுக்காக எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். தென் இண்டிபெண்டன்ஸ் டைமில் என்ன மாதிரியான இந்த எஜுகேஷன் கமிட்டிஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.